வணக்கம் and welcome to Mangaiyar Arusuvai. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கிரேவி. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி சிக்கன் கிரேவி ஈஸியா வைக்கிறேன் அப்படின்னு தான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே காரத்தை பொறுத்து 2 அல்லது 3 பச்சை மிளகாயை நீள் வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதங்கணும், ஆனா கருகிடக்கூடாது. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் இன்னைக்கு ஒரு பெரிய பழமா பார்த்து தக்காளி எடுத்திருக்கேன், அதை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி பழமா இருந்துச்சுன்னா நீங்க 2 தக்காளி பழம் சேர்ந்தா கரெக்டா இருக்கும். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். தக்காளியோட சதப்பகுதி தனியாகவும் அதோடைய தோல் பகுதி தனியாகவும் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். எண்ணெயில வதக்கி செய்யும் போது அது ஒரு தனி டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். உங்க காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள், அது நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த பவுடர் எப்படி அரைக்கிறங்கிற, இந்த மசாலா பொடி எப்படி அரைக்கிறங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இத ஒரு 2 அல்லது 3 செகண்ட் நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அந்த மசாலாலேயே ஒரு 2 ல இருந்து 3 செகண்ட் நல்லா வதக்கி விடணும். இப்ப நம்மளுடைய மசாலா ட்ரையா இருக்கு இல்லையா, இப்ப அதனால நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டம்ளருக்கு அதிகமா நீங்க தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்துல சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வேற அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியா போயிடும், கிரேவி மாதிரி திக்கா நம்மளுக்கு கிடைக்காது. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுடுங்க. அடியில ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்பனாதான் அடி பிடிக்காம நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன்ல உப்பு டக்குன்னு ஏறிடும், அதனால கொஞ்சமா சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கோங்க. ஒரேடியா நீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா உப்பாயிடும். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இதுல கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுல எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமுக்கும் மீடியமுக்கும் நடுவுல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வைக்க போறோம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது நம்மளுடைய சிக்கன் பாதி அளவு தான் வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சீங்கன்னா அடி பிடிச்சு போயிடும், அதனால ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சிக்கன் தண்ணி விட்டு கிடைச்சிருக்கு. இப்ப இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமுக்கும் மீடியமுக்கும் நடுவுல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா மேல எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு இதை வேக வைக்கணும். அப்படின்னாதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி சிக்கனும் ஃபுல்லா வெந்துடும். ஓவர் குக் பண்ணோம்னா ஒரு மாதிரி சக்கையா போயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் இருக்கும் உங்களுக்கு சிக்கன். இப்ப இதுல கடைசியா நம்ம கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி கிடைச்சிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.